அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சாந்திஸ் கிச்சனில் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 கப் கடல மாவு, 1.5 கப் சர்க்கரை, 1 கப் ஆயில், 1 கப்பு நெய். இப்போ இந்த நெய்யும் ஆயிலையும் ஒரு பக்கம் ஒரு வாணலியில் கரண்டி போட்டு கலந்து சூடு பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை 3/4 கப் தண்ணி விட்டு கம்பி பாகு வந்த உடனே அந்த 1 கப் கடலை மாவை போட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கடலை மாவு வேகிறதுக்கு நம்ம பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்க நெய், எண்ணெய் இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் நெய்யை நல்லா தடவி ரெடி பண்ணி வச்சு அடுத்து நம்ம மைசூர் பாக்கில் எண்ணெயும் நெய்யும் விட்டோம்னா அது நல்லா நுரைச்சி பொங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம நெய் தடவி வச்ச பாத்திரத்தில் இந்த மைசூர் பாக்கை கொட்டி ஆற விடுங்க. அடுத்து நம்ம கொட்டி மைசூர் பாக்கை மேலே ஒரு எண்ணெய் தடவி கரண்டியில் எண்ணெய் தடவி லெவல் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆறினோடனே கத்தியில் நெய் தடவிட்டு அந்த கத்தியால் சூடோடு இருக்கும்போதே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது நமக்கு தேவையான ஷேப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸ்கொயர் அல்லது டைமண்ட் இல்லாட்டி ரெக்டாங்கிள், இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஃபுல்லாக நல்லா ஆறின பிறகு அடியில் ஒரு தட்டை வச்சு மேலே நம்ம மைசூர் பாக்கை கமுத்தி எடுத்தோம்னா சுவையான மைசூர் பாக் ரெடி. இது வாயில் வச்சோடனே சாஃப்டாக கரைஞ்சி போயிடும். தேங்க்யூ. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.